அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாம் ஆனார்கள்? ஒரு சின்ன ஆட்டிடையன், பலமுறை நான் இந்த சம்பவத்தை சொன்னது உண்டு. சின்ன ஆட்டிடையனாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்காங்க நடந்து. பசிக்குது, இந்த பையன்கிட்ட போய் பால் கேட்போமா, இந்த பால் கொஞ்சம் ஆட்டிலேருந்து கொஞ்சம் பால் வேணுமே, இது தவறு, இது என்னுடைய ஆடு இல்லை, இதனுடைய முதலாளி இது தர முடியாது என்று சொன்னார். அதுக்கு தான் ஒரு ஹிதாயத்து. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து, நீ வேணா மலடான மடி இருக்கும் ஆனால் பாலே வராத மலடான ஆடு இருக்கும்ல, அதை கொடு அப்படின்னாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை கொடுப்பா அப்படின்னாங்க. அதை கொடுத்த பிறகு அதை ரசூலுல்லாஹ் துவா ஓதி கறந்து பால் குடித்தாங்க. அப்போ அவர் வந்து கேட்டார், என்னமோ ஒரு மந்திரம் ஓதுனீங்களே, என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்துல்லா பின் மஸ்ஊத். ஆனால் அவருக்கு அந்த மார்க்கத்திலே, அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய முக்கியமான பண்பு என்ன? யார் பார்க்கலன்னா என்ன, வியாபாரத்துலேயும் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புலையும் நேர்மையாக இருக்கணும். அந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் வந்து இஸ்லாத்தை வந்தார்கள்.